வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? கௌரி. கௌரி. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? எத்தனாவது பர்த்டே உங்களுக்கு? 43. சரி, இந்த 43 பர்த்டேக்கு யார் ஸ்பெஷலாக கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? உங்களுக்காக பர்த்டேக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கு கிஃப்ட் யாராக இருக்கும்? யூஸ் பண்ணுங்க, யாராக இருக்குங்க? தங்கச்சி. தங்கச்சியோட பேர்? பேபி. எங்கே இருக்காங்க? லண்டனில் இருக்காங்க. ஓகே, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? எத்தனை சகோதரன் இருக்காங்க உங்களுக்கு? 6 பேர் இருக்காங்க. 6 பேர் வேறு யார் அனுப்பியிருக்கலாம்? வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா யோகா. ஓகே. ஹாஸ்பிட்டல் வேலை செய்றவா. ஓகே, வேறு? அவா இருக்கிற மச்சான். மச்சான் பேர்? கலா. கலா. ஓகே, வேறு? வேறு யார் இருக்காங்க? கணவராகவும் இருக்கலாம். கணவராகவும் இருக்கலாம். ஓகே, அவட்ட பேர்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டாரா? நீங்கள் தான் சொல்லுவோம். சரி, யாராக இருக்கலாம்? ஒருவேளை உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்பியிருந்தா யாராக இருக்கு? பிரகாசன்னா. பிரகாசன் தான். அங்கே இருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இருக்கார். சரி, வேறு? எதனால் அவங்களை எதிர்பார்க்குங்க? அவங்களா இருக்கணும். எதனால் வெளிநாட்டில் இருக்கிறாரு? அப்படி என்ன அன்பு. அன்பு. சரி, மற்றாக்கள்லையும் வந்திருக்கலாம். வேறு அவள் சர்ப்ரைஸாக செய்யலாம். ஓகே, ஆனால் அங்கே நீங்கள் வரீங்க. அவங்களா தான் இருக்கும். ஆனால் அனுப்பினவங்க கவலைப்பட போகிறாங்க. அவங்க லாஸ்ட்டாக தெரியும். ஆனால் அவங்கள்ட்ட வரையில. அருமை மச்சான். கலை. எதனால் அவங்கள 2 பேரில் ஒரு ஆளாக இருக்கலாம். சரி, ஓகே, உங்களுக்காக பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்து. சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இந்த பர்த்டே ஸ்வீட்டாக கொண்டாடணும்னு சொல்லி உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்குது. ஓகே, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் வந்து இருக்குது. சரியா? அதுக்கு முதல் யாராக இருக்கலாம்? ஒருவேளை உங்களுக்கு தர்ஷினி. சரி, ஓகே, வேறு யாராவது சொந்தக்காரங்களை யாராவது அனுப்பியிருந்தா? அவங்களையும் விட்டு யாராவது ஸ்பெஷலாக அனுப்பியிருந்தா யாராவது? யாருன்னு தெரியல. சரி, ஒருவேளை இதுக்கு இருக்கிறத வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம். நீங்கள் பேரை மென்ஷன் பண்ணாமலும் விட்டுருக்கலாம். சுஜன். யார் அவர் உங்களுக்கு? தம்பி. அக்காட மகன். சரி, ஓகே, மற்றது? தர்ஷினி. சரி, ஓகே, உங்களுக்காக இதுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்துடும். சரியா? உங்களுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. பார்த்து அனுப்பியிருக்காங்க. சரியா? நான் இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கும்? ட்ரெஸ். சரி, வெளியில் எடுத்து பார்ப்போம். அவதான். எதனால அவவா இருக்கு? எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? உங்களுடைய செலக்ஷனை வச்சு நான் சொல்றேன். ஷூரா? அவதான். அவங்களுக்கு யாரும் சொல்லி ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அந்த அதுதான் அவ சொல்லி செஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்காக இப்போ இதெல்லாம் யார் செஞ்சிருக்காங்க சொல்லி பார்ப்போம். சரியா? சரி, இந்த பர்த்டேக்கு உங்களுக்காக இவ்வளோ பிளான் பண்ணி செஞ்சது யார்? கலை. சரி, அவங்க தான் உங்களுக்காக செஞ்சிருக்காங்க. சரி, நீங்க வாங்க. சரி, அவங்க கனடாவை பிளான் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து செஞ்சிருக்காங்க. ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த நேரத்தில்? வந்து வார்த்தை இல்லை. ஓகே, பிடிச்சிருக்காங்க. செய்வாங்க. ஓகே, பிடிச்சிருக்கா கிஃப்ட்? சரி, உங்களோட ஃபேஸில் ஹாப்பியாக இருக்கும்ன்றதை பார்க்குறதுக்காகவே இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட மச்சான் போட்டேன். அம்மாண்ட இன்னும் ஒரு வருஷம் இல்லை. இப்படியான சரி, அவங்க உங்களை ஹாப்பியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் சரி மேடம் செஞ்சுருக்காங்க. சரி, அவங்க பார்த்துட்டாங்க உங்களை ஹாப்பியை. அவங்க சார்பாகவும் அவங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.